நடிகையின் புகார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் வலசரவாக்கம் போலீசார் நடத்திய விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை ஒருவர் பாலியல் புகார் ஒன்றை அளித்திருந்தார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் 12 வாரத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. கோர்ட் உத்தரவிட்டதை அடுத்து நடிகையிடம் விசாரணை நடத்திய போலீசார் சீமானையும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பினர். இதற்காக நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் கதவில் வியாழக்கிழமை அதாவது நேற்று சம்மன் ஊட்டினர். பின்னர் அவரது வீட்டில் ஓட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட இந்த விவகாரத்தில் சீமான் காவலாளி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்த நிலையில் தான் வெளியூரில் உள்ளேன், காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாது, முடிந்ததை பாருங்கள் என சீமான் சவால் விட்டார். இதனிடையே சென்னை வந்த சீமான் வடபழனியில் உள்ள ஓட்டலில் தங்கி தமது வழக்கறிஞர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவதற்காக இரவு கட்சி நிர்வாகிகளுடன் படைசூழ காரில் அங்கிருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நோக்கி சென்றார். அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஆதரவாளர்களும் வந்ததால் வடபழனியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காவல் நிலையத்தில் அவர் ஆஜராவதை முன்னரே அறிந்த நாம் தமிழர் தொண்டர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையம் அருகே திரண்டனர். சீமானுக்கு ஆதரவாக முழக்கமிட்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதையடுத்து 300க்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். காவல் நிலையம் செல்லும் சாலை முழுவதும் சிசிடிவிகள், ட்ரோன் கேமராக்கள் மூலம் அங்கிருந்த சூழலை போலீசார் கண்காணித்தனர். காவல் நிலையம் வரை சீமானை காரை அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினர் தொண்டர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சீமானின் காரை மட்டும் அனுமதித்த காவல்துறை மற்ற கார்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது சீமானின் கட்சியை சேர்ந்த பலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் வலசரவாக்க காவல் நிலையம் அருகே கூடிய நாம் தமிழர் கட்சியினர் தடுப்புகளை தாண்டி உள்ளே செல்ல முயன்றனர். இதனால் நாம் தமிழர் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. பாதுகாப்புக்காக வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வெளியே தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டனர். மேலும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்வதற்காக பேருந்துகள் தயார் நிலையில் இருந்தன. இதையடுத்து இரவு 9:35 மணி அளவில் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக சீமான் தனது வழக்கறிஞர்களுடன் நேரில் ஆஜரானார். அவரிடம் பல்வேறு கேள்விகள், அதாவது 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கான பதில் எழுத்துப்பூர்வமாக போலீசார் பெற்றனர். இந்த விசாரணையில் நடிகையிடம் 50 லட்சம் ரூபாய் வாங்கியது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. சீமானிடம் கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீரபாண்டியன், வலசரவாக்கம் உதவி ஆணையர் செம்பேடு பாபு ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின் சீமான் கைது செய்யப்படலாம் என பரவலாக பேசப்பட்டது. இதனால் ஒரு பதற்றமான சூழலும் நிலவியது. ஆனால் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். தற்போது விசாரணை மட்டும் நடைபெறும் என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. சீமானிடம் நடத்தப்பட்ட விசாரணை முழுவதும் போலீசார் வீடியோ பதிவு செய்தனர். இதையடுத்து இந்த விசாரணை அறிக்கையை வலசரவாக்கம் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளனர். இதனிடையே சீமானிடம் சுமார் 1.25 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இந்த விசாரணையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் நிலை இந்த விசாரணை குறித்து மீண்டும் சீமான் அழைக்கப்படலாம் என தெரிகிறது.